ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐக்யூ 15 2 பேருக்கு ஃப்ரீயா கிடைக்கும். சப்போஸ் லக் இருந்தா உங்களுக்கும் கிடைக்கும். அது இல்லாம OnePlus இயர்பட்ஸும் கிடைக்கும். 30 லக்கி வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ண போறாங்க. ஸோ அது எப்படி எடுக்கிறது, அது இல்லாம ஃப்ரீ மெட்டீரியல் இருக்கு, ஃப்ரீ பாப்புலாரிட்டி இருக்கு. ஸோ இதெல்லாமே எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போமா. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கைட் மாதிரி இருக்க டோக்கன் இதை வச்சு ஃப்ரீயாக இந்த ட்ரெஸ் எடுத்துக்கலாம். இந்த அவுட்ஃபிட் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, பட் கலெக்ஷன் பாயிண்ட் வேணும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு இது இப்படிதான் இருக்கு. ஆல்ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேராஷூட்டுமே என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ பார்த்துட்டு வாங்குங்க. இதுல எல்லாமே இது கீழே இருக்கதான் பாப்புலாரிட்டி. இது வந்து ஒன்னோடு போய் 10 வாங்கிக்கலாம். 600 பாப்புலாரிட்டி இருக்கு, 1500, மறுபடியும் ஒரு 600 பாப்புலாரிட்டி, 1500, எல்லாமே 10 வாங்கிக்கலாம். எப்பவும் போலதான் லாஸ்ட் டைம் அந்த மாதிரி டெய்லி கிளாசிக் மேட்ச் ஆடணும், அதுக்கப்புறம் அரேனா ஆடணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறம் இன்விடேஷன் ஈவெண்ட், இது ஒரு செம்மையான ஈவெண்ட். இதில் மினி மெட்டீரியல், உங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கிளாசிக் கிரெடிட் கூப்பன்ஸ், ப்ரீமியம் கிரெடிட் கூப்பன்ஸ், அதுக்கப்புறம் 30 UC வவுச்சர், ஏஜி காயின் எல்லாமே எடுத்துக்கலாம். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க ஆஃப்லைன்ல இருக்க ஐடி வந்து ரிட்டர்னரை வந்து இன்வைட் பண்ணும். ஆல்ரெடி அவங்க ரிட்டர்னரா இருந்தா, சப்போஸ் நேத்து லாகின் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா ரிட்டர்ன் வந்து காட்டும்ல. ரிட்டர்னர்னு காட்டுற ஐடியில வந்து உங்களோட இந்த கோடை ரைட் சைட் கார்னர்ல கீழே தெரியுதுல, அந்த கோடை அவங்கள்ட்ட கொடுத்து போட சொல்லிட்டு அவங்களுக்கும் இந்த காயின்ஸ் கிடைக்கும். அவங்களும் விளையாட விளையாட உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஏறும். இந்த மாதிரி நிறைய பேரை கூப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கும். அது இல்லாம மிஷன் ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, இதுல வந்து என்னன்னா, இந்த மாதிரி இன்வைட் பண்ணவங்க வந்து 3 மேட்ச் ஆடணும், 30 மேட்ச் ஆடணும், 50 மேட்ச் ஆடணும், இத்தனை மினிட்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு மிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க யாரை வந்து ரிட்டர்னரை வந்து உங்க கோட் போட சொல்றீங்களோ அவங்கள வந்து இவ்வளோ மேட்ச் விளையாண்டா, இவ்வளோ டைம்ஸ் விளையாண்டா உங்களுக்கு இந்த காயின்ஸ் எல்லாமே கிடைக்கும். இதை ஈஸியா முடிக்க ஒரு வழி இருக்கு. இந்த மாதிரி ரிட்டர்னர் ஐடி உங்ககிட்ட செகண்டரி ஐடி இந்த மாதிரி ஐடிலாம் சும்மா நிறைய கடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க ஐடியை தூக்கிட்டு கொண்டு போய் அதுல போட்டுருங்க. போட்டுட்டு நீங்க வந்து அன்ரேங்க் விளையாடக்கூடாது, ரேங்க்டு மட்டும்தான் விளையாடணும். லிவிக்ல போயிட்டு ஆட்டோமேட்டிக் எல்லாம் ஆஃப் பண்றீங்க. சப்போஸ் நீங்க எல்லாருமே சேர்ந்து முடிக்கிறீங்கன்னா கூட எல்லாத்தையும் கூட்டு போங்க. இல்லைன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் பண்ணிட்டு ஜோன் அவுட்ல போய் செத்துட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த மேட்ச் கணக்காயிடும். மொத்தம் 50 மேட்ச் விளையாண்டா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ் என்னமோ கிடைக்குது. 30 மேட்ச் விளையாண்டா அதுக்கு சம்திங் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாத்தையுமே கணக்கு பண்ணி தான் சொல்லியிருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி எத்தனை ஐடி இருக்கோ அத்தனை ஐடியிலையும் போட்டு முடிச்சிங்கன்னா முடிஞ்சிடும். அதுல இருக்க மிஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி லாகின் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு முடிங்க. ரிட்டர்னர் பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த கோட் போட முடியும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் காட்டும். இதில் நீங்க யாரோட கோட் போடுறீங்களோ அவங்க நேம் வந்து மேலே வந்துடும். ஸோ அது கீழே உங்களுக்கு மிஷன்ஸ் எல்லாமே காட்டும். உங்களால நிறைய பேர் இன்வைட் பண்ண முடியாது, ஒரு 2-3 பேர் தான் இந்த மாதிரி போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நீங்க ரிட்டர்னர் இருந்தால் உங்களுக்குமே பாயிண்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து மார்ச் வரைக்குமே இருக்கு. அதனால உங்க ஐடி ஆஃப்லைன்ல போட்டுட்டு கூட நீங்க ரிட்டர்னா எடுத்துட்டு வந்து விளையாண்டு இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் BGMI டிஸ்கார்ட் சர்வர்ல இன்னைக்குதான் புதுசா வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஐக்யூ 15 2 பேருக்கு ஃப்ரீயா கிடைக்கும். 30 பேருக்கு வந்து OnePlus இயர்பட்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் 30 பேருக்கு வந்து 5 ப்ரீமியம் கிரேட்ஸ். ஸோ இதெல்லாமே லக்கி டிரால தான் சூஸ் பண்ணுவாங்க. லக் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதுல என்ன பண்ணணும்னா, நீங்க புதுசா இருக்க ஈவெண்ட்ல கேம் பிளே பண்ணணும். அதை வந்து ஸ்கிரீன் ரெக்கார்ட் எடுத்துக்கணும். ஸோ பழைய கேம் பிளே எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. இந்த டைம்வுட் ஜெனிசிஸ்ல இந்த ஈவெண்ட்ல விளையாண்ட கேம் பிளே தான் அப்லோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி BGMI டிஸ்கார்ட் சர்வர்ல ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணிட்டு இந்த BGMI சர்வர்ல மீடியான்னு இருக்குல்ல, இதுக்குள்ள வந்துட்டு உங்க வீடியோ வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து அப்லோட் பண்ணும். உங்க இன்கேம் ஐடியும் யூசர் நேமும் போட்டு அப்லோட் ஆன அப்புறம் அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா காப்பி லிங்க்னு காட்டும். ஸோ அந்த லிங்க் வந்து காப்பி பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஈவெண்ட்ஸ்குள்ள வரணும். ஈவெண்ட்ஸ்குள்ள வந்துட்டு இங்க கூகுள் ஃபார்ம் இருக்கும். அதுக்குள்ள போயிட்டு நீங்க வந்து உங்க இன்கேம் ஐடி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்கேம் நேமும் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிட்டு அந்த டிஸ்கார்ட்ல செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல லிங்க் போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், சப்மிட் ஆயிடும். கிடைக்குமா கிடைக்காதான்னு கன்ஃபார்ம் தெரியாது, பட் லக்ல மேபி விழுதா. ஸோ சும்மா இருக்கிறதே போட்டு வைக்கலாம்ல, மறக்காம போட்டு வைங்க. சப்போஸ் நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இண்டிவிஜுவலா கான்டாக்ட் பண்ணுவாங்க. தென் இந்த அப்டேட்ல ஏகப்பட்ட பக். இன்னைக்கு வந்து 0.1 MBக்கு ஒரு பேட்ச் அப்டேட் வந்திருக்கு. ஸோ பாருங்க, கேம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த BGIS டிஸ்கவரி ஐலாண்ட் ஈவெண்ட், இதுல இந்த மாதிரி நிறைய ஃப்ரீயா கிடைக்கும். டெய்லி உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். கிளாசிக் மேட்ச் ஆடும், இதுல சர்வைவல் டைம், ஹீல் பண்றது, இது எல்லாமே சேர்த்து தான் பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் தான் வந்து எடுக்க முடியும். அதான் டெய்லி லிமிட். இதுல பெர்மனன்ட்னு பாத்தீங்கன்னா இந்த ஹெட் கியரு, அதுக்கப்புறமேட்டு ஒரு ட்ரெஸ் வரும், அவ்வளவுதான். மற்றபடி BP காயின், பாப்புலாரிட்டி, அதுக்கப்புறம் இது கீழே BGIS கிரேட் இருக்கு, அது ஓபன் பண்றதுக்கான வவுச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் எல்லாம் வேணும்னா அதெல்லாம் வந்து யூசி கொடுத்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிதான்.
ஸோ அந்த வவுச்சர்ஸ் எடுத்துட்டு வந்து இங்கே தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. இந்த ஹெட் கியர்லாம் ஆல்ரெடி ப்ரீமியம் கிரேடில் கொடுத்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் தான் இருக்குது. இதில் பாப்புலாரிட்டியும் இருக்குது, ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஆல்ரெடி 4.2 அப்டேட் விளாண்டு பார்த்து ஃபுல்லாக தனி பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்பிட் வீடியோஸுமே இருக்குது. ஸோ மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணும்போது லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வரட்டாவாவே டிர்.